ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வர்ற காலகட்டத்தில வருங்கால தலைமுறைய நம்ம வந்து எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த டயத்துல, அவங்க வழி தவறி போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்புட்றா சரி பண்ண முடியும்னு அரசாங்கத்துல இருந்து எல்லாருமே தவிச்சுக்கிட்டு இருக்க இந்த டயத்துல, ஒரு பள்ளி யார சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடணுங்கிறத வர்ற சீஃப் கெஸ்ட்ட வச்சு, சரி இவங்கள மாரி நம்ம ஆகணும்னு சொல்லி குழந்தைங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. ஒரு பள்ளி ஒருத்தர சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டுருக்கு. அவர் யாருன்னு நீங்களே பாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இவரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டா, அந்த குழந்தைகளோட மனசுல நீங்க என்னத விதைக்கிறீங்க? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஒரு பள்ளியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெஸ்டிவலோ, ஒரு ஆண்டு விழாவோ, இல்ல ஏதோ ஒரு ஃபங்ஷனோ, நம்ம ஒரு ஆள வந்து சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறோம். அப்படியே போங்க. நீங்கள் அமைதியா அவங்கள எதற்காக கூப்பிடுறோம்னா, அவங்க ஒரு ஃபீல்டுல நல்ல ஹைலைட்டா இருக்கணும். அதுவும் ஒரு போற்றத்தக்க ஃபீல்டா இருக்கணும். ஓகேவா? மிகப்பெரிய நல்ல ஃபீல்டு. ஒரு போலீஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு இயற்கை விவசாயத்துல வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தினவங்க, அ இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கக்கூடிய நபர்கள், இந்தியாக்காண்டி ரெப்ரசன்டேட்டிவா வந்து போன சயின்டிஸ்ட்டா இருக்கிறவங்க, இந்த மாரி ஏகப்பட்ட பேர நீங்க சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடலாம். ஆனா நீங்க கூப்பிட்டுருக்க ஆள் யார் தெரியுமா? நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். தன்னைத்தானே தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன்னு சொல்லிக்கிட்டு, தன்னைத்தானே இந்த உலகத்திலேயே பெரிய நடிகன்னு சொல்லிக்கிட்டு, என்னை தவிர யாருமே இந்த உலகத்தில பெரிய நடிகன் கிடையாது. நான் மட்டும் தான் இருக்கிறதுலயே பெரிய நடிகன்னு சொல்ற ஒருத்தன தான் நீங்க சீஃப் கெஸ்ட்டா கூப்பிட்டுருக்கீங்க. இதன் மூலமா அந்த குழந்தைகளுக்கு நீங்க என்னத பதிய வைக்கிறீங்க தெரியுமா? படிக்க வேண்டாம். இந்த மாரி இன்ஸ்டால வந்து இந்த மாரி ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு. ஆல்ரெடி இப்ப தான் திருத்தணின்னு ஒரு சம்பவத்த நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். திருத்தணியில ஒரு பையங்க பண்ணத. இந்த மாரி கிறுக்குத்தனமா பண்றவனுங்கள பார்த்து தான், அவங்க இந்த மாரி நிலைமையில போய் நிக்கிறாங்க அந்த பசங்க. இப்போ நீங்க பண்ற விஷயம், இன்னொரு தலைமுறைய இதே மாரி பண்ண வைக்க போகுது. நீங்க ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன். அந்த ஒருத்தர சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடும்போது, தயவு செய்து ஒரு 1க்கு 4 தடவ யோசிங்க. நீங்க கூட்டுட்டு வர்ற ஆளு தான் நீங்க உங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க எல்லா குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த பிள்ளைங்க என்ன நெனைப்பாங்க, "ஓ! இவரு நம்ம ஸ்கூல்லயே சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்கன்னா, இவரு இவ்ளோ பெரிய ஆளா இருப்பாரு" அப்படின்னு நெனைப்பாங்க. நான் வந்து இத வந்து பேசக்கூடாது அப்படின்னு நெனைச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டா ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சரு அவங்க பேர சொன்னா கூட வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, சண்டே எக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி வந்து ஸ்ட்ரைக் குடுப்பாங்களாமா. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால வந்து மெம்பர்ஸ் ஒன்லி போட்டு சம்பாதிக்கக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ண பத்தி ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டர் கேகே அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் கதை கந்தசாமி. அவர் தான் பேசியிருந்தாரு. அவரு பேசினதுக்கு அவருக்கு ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக் குடுத்தா என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஒரு 2 சேனல்ஸ் இருந்துச்சு. அந்த 2 சேனல்ல ஒரு 1.5 லேக்ஸ் சம்திங் இருந்த சேனல் வந்து ஸ்ட்ரைக்கால மொத்தமா டவுன் ஆயி 1,80,000 சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல்ல வியூஸே போகல. இந்த மாரி விஷயங்கள அவருக்கு பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அவர் என்ன கேள்வி கேட்டாரோ, அதத்தான் நானும் இப்ப கேட்கிறேன். நீங்க யார எக்ஸாம்பிளா காட்டுறீங்க? இவங்கள மாரி கிறுக்குத்தனமா பண்ணுங்க. இல்ல இவங்கள மாரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. நீங்க ஃபேமஸ் ஆயிரலாம். நீங்க வந்து உங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்ல. உங்களுக்கு வந்து ஒழுக்கம் முக்கியம் இல்ல. இந்த மாரி ஒழுக்கமின்மையா நடந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஃபேமஸ் ஆயிரலாம் அப்படின்னு நீங்க சொல்லிக் குடுக்குறீங்களா? அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அதே மாரி இன்னொரு விஷயத்த நான் ஓப்பனா கேட்கிறேன்னா, அந்த குழந்தைகள் மனசுல நீங்க என்னத விதைக்கிறீங்களோ, அதுதான் நாளைக்கு அறுவடை செய்யப்படும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் இவ்வளவு நாள் வாட்டர் மெலன கழுவி கழுவி ஊத்தியிருக்கேன். இந்த இடத்துல வாட்டர் மெலன் வந்து ஒரு ஒரு விஷயத்த நல்லா அந்த இடத்துல ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு. ஒரே அட்வைஸ், எஜுகேஷன் ஷுட் பி ஃபர்ஸ்ட். படிப்பு தான் முக்கியம். பேசியிருந்தான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்துல நான் மரியாதை குடுத்துக்கிறேன். கோடீஸ்வரன் ஆனாலும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. ஓகேங்களா? எனக்கு சொத்து இருக்கு, 100 ஏக்கர் இருக்கு, மதிப்பு கிடையாது. ஓகேங்களா? நீங்க பெரிய பிசினஸ் மேன், மதிப்பு இருக்காது. ஏன்னா படிப்பு தான் முக்கியம். ஆனா நீங்க படிச்சு முடிச்சு நீங்க டாக்டர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இன்ஜினியர் அப்படின்னா இன்ஜினியருக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அட்வொகேட்னா ஒரு மதிப்பு இருக்கும். டாக்டர்ஸா ஒரு அட்வொகேட், இன்ஜினியர்ஸ் இந்த மாரி என்ன வேணாலும் நீங்க ஆகலாம். உங்க படிப்பு தான் உங்களுக்கான மரியாதைய சம்பாதிச்சு குடுக்கும்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். அதனால அந்த இடத்துல நான் மரியாதை குடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மாரி ஆளுங்கள நீங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு என்னத நிரூபிக்க ட்ரை பண்றீங்க? அந்த ஆள் ஃபீல்டுல அந்த ஆள் வந்து பெரிய ஆள் ஆகியிருந்து நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா, நானே இப்ப வந்து அந்த ஸ்கூல வந்து ப்ரௌடா பேசியிருப்பேன்.
அந்த ஸ்கூலோட பேரையும் நான் சொல்லலை, அந்த ஸ்கூலையும் நான் மென்ஷன் பண்ணல. பட் இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடாதீங்க ஸ்கூல்ஸ். அது யாராக இருந்தாலும் சரி. எல்லாருமே ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான். நான் இன்க்ளூடிங் எல்லாருமே ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான். ட்ரோல் கண்டென்ட் பண்ணுறவன் ஒருத்தனை இப்போ நானே ஒருத்தனை கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்து நல்லவன் கிடையாது. ஓகேவா? என்னை ஒருத்தன்ட்ட காமிச்சா அப்போ ஒருத்தனை கலாய்ச்சி நம்ம இப்படி பேசினா நம்ம வந்து சீஃப் கெஸ்ட் ஆயிடலாம் ஒரு ஸ்கூலில். நம்மளை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவாங்க. நம்மளை ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருவாங்க அப்படின்னு ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகும். ஓகேவா? எந்த ஒரு விஷயமுமே நல்லதை பண்ணி ஃபேமஸ் ஆனவங்கள நீங்கள் கூப்பிடலாம். ஆக்ட்ரஸை கூப்பிடுறீங்க, அவங்க வந்து படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசியிருந்தது இதுதான். படிப்பு முக்கியம் இல்லை, ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. என்னம்மா ஸ்கில்ஸ்? மெம்பர் சொல்லி போடுறது ஸ்கில்ஸா? அந்த மாதிரி தான் அவர் கேட்டிருந்தார். நானும் இப்போ அதை தான் கேட்குறேன். இந்த மாதிரி ஆளுங்களை தயவு செய்து ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடாதீங்க. தயவு செய்து அந்த ஸ்கூலுக்கான மரியாதை கெடுத்துக்கிடாதீங்க. பள்ளிங்கிறது வந்து கோவிலுக்கு அடுத்து, கோவிலுக்கு நிகராக கருதக்கூடிய ஒரு இடம். பள்ளியில இருந்து தான் நிறைய மனித தெய்வங்கள் உருவாகுது. ஓகேவா? டாக்டரை நம்ம வந்து தெய்வத்துக்கு அடுத்தபடியில் நம்ம பார்க்குறோம். அந்த டாக்டர்ஸ் உருவாகக்கூடிய இடம் பள்ளி. சமூகத்தை ஒழுக்கமாக்கக்கூடிய போலீஸ் உருவாகக்கூடிய இடம் பள்ளி. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைமையா ஒரு மாவட்ட ஆட்சியர்கள், ஒரு மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாரும் உருவாகக்கூடிய இடம் பள்ளி. அந்த பள்ளியோட தரத்தை தயவு செய்து குறைச்சிக்காதீங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இது வழக்கமான ட்ரோல் வீடியோவாக இருந்திருக்காது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சமூக அக்கறையோட இந்த வீடியோவை நான் உருவாக்குறேன். அதற்காக என்மேல் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.